விழுப்புரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மிக கீழ்த்தரமான முறையில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. விலைமாதுவுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலான உரையாடலை சைவ வைணவ சமய நம்பிக்கைகளை மிகவும் கீழ்த்தரமாக ஒப்பிட்டு பேசி மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொன்முடி விடுவிக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த நிலையில் தமிழக அமைச்சர் பொன்முடிக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது என்றும் எந்த காரணத்துக்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான கருத்துக்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் விழுப்புரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தமிழக அமைச்சர் பொன்முடியின் கருத்துக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தங்கையும் திமுக நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களின் தலைவருமான கனிமொழி அதிரடியாக கண்டனம் தெரிவித்து கருத்து தெரிவித்துள்ள சம்பவம் தமிழக அரசியலில் அனல் பறக்க வைத்துள்ளது. ஒரு மேடையில் பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி விலைமாது வீட்டிற்கு ஒருவர் செல்வதை குறிப்பிட்டு பட்டையா அல்லது நாமமா என்று கேட்டு அதற்கு கீழ்த்தரமான விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பலரது கண்டனத்தையும் பெற்று வருகிறது. மூத்த அரசியல்வாதி திமுகவின் முக்கிய அமைச்சர் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் இவ்வாறு கொச்சையாக பேசி உள்ளதாகவும் இவர் அமைச்சர் பொறுப்பு வகிக்க தகுதி அற்றவர் என்ற வகையில் அவருக்கு எதிராக கடும் எதிர்வினைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் திமுக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி நேரடியாக பொன்முடியின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்து கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அதில் அவர் அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக அமைச்சர் பொன்முடியின் கருத்துக்கு பெண்கள் மத்தியிலும் திமுக கட்சிக்குள்ளேயும் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளதால் குறிப்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பொன்முடி திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். திமுகவில் இருந்து ஒருவரை நீக்குவதாக இருந்தாலும் கட்சியில் ஒருவருக்கு புதிய பொறுப்பு வழங்குவதாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பார். ஆனால் பொன்முடியை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே நேரடியாக நீக்கியுள்ளது கட்சிக்குள் கேள்விக்குறியை ஏற்படுத்தி உள்ளது. கட்சி பதவியில் இருந்து நீக்கியுள்ள பொன்முடியின் இத்தகைய கருத்துக்கு பெண்கள் மத்தியில் தமிழக அரசியல் களத்திலும் எதிர்ப்பு வலுக்கும் பட்சத்தில் வனத்துறை அமைச்சர் பதவியும் பறிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். குறிப்பாக அமைச்சர் பொன்முடி பெண்களை பற்றி அவதூறாக தெரிவித்த கருத்தால் கட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு பொன்முடி மீது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்துள்ள நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்றாலும் அதே நேரத்தில் திமுக அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக முக்கிய நிர்வாகிகள், தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவை சேர்ந்த மாநகராட்சி மேயர் முதல் வார்டு உறுப்பினர்கள் வரை அனைவரும் இணைந்து கனிம வள கொள்ளை, இயற்கை வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பது, மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளையடிப்பது போன்ற தமிழர்களின் சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்தும் கட்சி பொறுப்பிலிருந்தும் நீக்கும் நடவடிக்கைகளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடுவாரா என்பதும் தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.